இந்த செஷன்ல இருந்து ஆரம்பிச்சு we are going to discuss about the subject digital electronics. It is a subject prescribed in the M-Scheme syllabus for electronics and communication engineering, as well as electrical and electronics engineering, as well as mechatronics. In the subject பொறுத்த வரைக்கும் we have 5 units. அந்த 5 units ஐயும் about 16 lecturesல we are going to cover. 16 lecturesல cover பண்ணுவோம். ஸோ அந்த 16 lectureஸோட கோர்ஸ் பிளான் இந்த ஸ்லைடில் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் சிஸ்டம் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா. இதை ஒரு 4 லெக்சர்ல கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெக்சர் will be about number systems. Next lecture number 2 will be about Boolean algebra and Karnaugh mapping. And then third lecture will be focused on logic gates, universal logic gates, and then logic realization. நாலாவது lecture about digital logic families. So 4 lectureல first unit கவர் பண்ணிடுவோம். அடுத்து செகண்ட் யூனிட் அது ஒரு 3 lecturesல கவர் பண்ணுவோம். செகண்ட் யூனிட் இஸ் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்ஸ். அதுல 5th லெக்சர் அரித்மேட்டிக் சர்க்யூட்ஸ் பத்தி. 6th லெக்சர் என்கோடர்ஸ், டிகோடர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்சர்ஸ் அவைகளை பற்றி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். 7th லெக்சர் will be about demultiplexers, parity generators and checkers. Regarding third unit, again 3 lecturesல கவர் பண்றோம். third unit sequential logic circuits பற்றியது. அதுல 8th அதாவது first lecture in this unit, அத ஓவராலா பார்க்கும்போது 8th lecture will be about flip flops. அதுக்கு அப்புறமா 9th lectures about counters and 10th lecture about registers, especially shift registers. Moving to 4th unit, memory devices. It will be also covered in 3 lectures. 11th lecture will be classification of memories. 12th lecture RAM, random access memory and its types. And then lecture 13 will be ROM, read-only memory and its types. The last unit, 5th unit, microprocessor 8085. It will be covered again in 3 lectures, namely 14th lecture, architecture and instruction set of 8085 microprocessor. இதில் ஆர்கிடெக்சரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்ப்போம் இந்த செஷனில், அந்த லெக்சரில். தென் ரிமைனிங் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 8085 15th லெக்சரில் கண்டினியூ பண்ணிட்டு அண்ட் தென் வில் கம்ப்ளீட் அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8085 instructions. In the final lecture, especially namely lecture number 16, remaining part details about microprocessor, namely memory mapping, அப்படின்னா என்ன, டைமிங் டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் இன்டரப்ட்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணிடுவோம். இந்த லெக்சர்ல, அதாவது லெக்சர் நம்பர் 1ல நம்ம பார்க்க போறது நம்பர் சிஸ்டம்ஸ். என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் இந்த லெக்சர்ல பார்க்க போறோம் அப்படின்னா, டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், கன்வர்ஷன் ஃப்ரம் ஒன் நம்பர் சிஸ்டம் டு அனதர். இதுக்குள்ள ஒரு நம்பர் சிஸ்டத்துல இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது. அடுத்தது சில பைனரி கோட்ஸ், நிறைய பைனரி கோட்ஸ் இருக்கு. as per our syllabus we have to discuss about 3 binary codes: BCD code, gray code and then XS3 code. So let us start with an introduction about digital electronics. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்றது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஏர்லியர் டேஸில் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. And then semiconductor devices were introduced, transistor, diode எல்லாமே.
இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் என்ன பண்ண போகுது? சிஸ்டம், வாட் இஸ் சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்பது ஒன் ஆர் மோர் இன்புட்ஸ் அதை உள்ள வாங்கி நமக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான அவுட்புட்டை டெலிவர் பண்ணணும், வெளியில கொடுக்கணும். ஸோ அதான் நார்மலி சிஸ்டம். எலக்ட்ரானிக் சிஸ்டமும் அதே போல இந்த எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் லைக் வோல்டேஜ் ஆர் கரண்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் கெப்பாசிட்டன்ஸ், சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ், இது போல பேராமீட்டர்ஸை இன்புட்டா உள்ள அக்வயர் பண்ணி அதை நம்ம என்ன மாதிரி டிசையர் எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி ப்ராசஸ் பண்ணி என்ன எதிர்பார்க்குறோம் ரிசல்ட், அவுட்புட், அந்த ரிசல்ட்டை டெலிவர் பண்ணணும், அப்கோர்ஸ் அக்யூரேட்டா. ஸோ இந்த வேலையை செய்ய போகிறது எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். ஓகே, இப்போ இதில் நம்பர் அப்படின்னு ஒன்று ஏன் வேணும்? ஜஸ்ட் லெட் அஸ் இமேஜின், அதாவது கற்பனை பண்ணி பார்ப்போம், இந்த உலகத்தில் எழுத்தும் இல்லை எண்களும் இல்லை. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள இருக்கிற தகவல் அல்லது நினைச்சிட்டு இருக்கிற தகவலை இன்னொருத்தருக்கு கன்வே பண்ண முடியும்? எழுத்தும் இல்லை எண்களும் இல்லை. இதைத்தான் தமிழ்ல எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுத்துக்கள் வார்த்தைகளா உருவாகும், வார்த்தைகள் தான் வெவ்வேறு விஷயங்களை கன்வே பண்றதுக்கு, தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறது. அதே போல எண்கள் ஒரு அளவை குறிப்பிடணும் அப்படின்னா எண்கள் கட்டாயம் தேவை. இப்போ ஒரு கடைக்கு போய் துணி வாங்க போறோம், ஷர்ட் துணி வாங்கணும் அப்படின்னு கேட்குறோம். எவ்வளவு துணி வேணும்னு அவர் கேட்குறாரு. ஓரளவுக்கு துணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சிரிப்பார். ஸோ நான் என்ன சொல்லணும்? 1 மீட்டர் துணின்னு ஒரு நம்பர் சொல்லணும். அது போல எதையானு கவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா, இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஒருத்தருமே இல்லைன்னா நான் 0ன்னு சொல்லுவேன், ஒருத்தர் இருந்தா 1ன்னு சொல்லுவேன், 2 பேர் இருந்தா 2ன்னு சொல்லணும். ஸோ 0, 1, 2, 3 அப்படின்னு வரிசையா நம்பர்ல கவுண்ட் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு குவாலிட்டேட்டிவா சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ நம்பர் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, டு மெஷர் சம் குவான்டிட்டிஸ் அல்லது ஸ்பெசிஃபை சம் குவான்டிட்டிஸ். Let us see first decimal number system. இந்த நம்பர் சிஸ்டம் தான் இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்ல காமனா எல்லா ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் சிஸ்டம். இது ஒரு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் நம்பர் சிஸ்டம், இது போல ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எல்லாமே பொசிஷனல் நம்பர் சிஸ்டம். இந்த டெசிமலை பத்தி ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச நம்பர் சிஸ்டம் அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்குவோம். டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல அப்படி என்ன விசேஷம், அதை எப்படி கேரக்டரைஸ் பண்றது? பொசிஷனல் நம்பர் சிஸ்டம்னாலே ஷுட் ஹேவ் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு வெல் டிஃபைன்டா இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பேஸ், இதை எதை அடிமானமாக கொண்டு அல்லது அடிப்படையாக கொண்டு இந்த நம்பர் சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா 10. இதை பேஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடிக்ஸ் ஆர் பேஸ், அது எதை குறிக்குது? எகெயின் அது கூட என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டா, இந்த நம்பர் சிஸ்டத்துல என்னென்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். எப்படி நம்ம தமிழ்ல உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துன்னு எழுத்துக்கள் தேவையோ, அதே போல ஒரு நம்பர் சிஸ்டத்துல எண்களுக்கும் குறியீடுகள், சிம்பிள்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் தேவை. அப்ப இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல பேஸ் 10ன்னு சொன்னோம், ரேடிக்ஸ் 10ன்னு சொன்னோம். அதுல எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னா, என்ன பேஸோ அத்தனை சிம்பிள்ஸ் இருக்கும். 10 சிம்பிள்ஸ். ஸோ எதெல்லாம் அந்த சிம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சிம்பிளா 0 to 9 அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 10 சிம்பிள்ஸ், பேஸ் 10, அதாவது ரேடிக்ஸும் 10. இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பரை உருவாக்கணும், எழுதணும் அப்படின்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிற 518. இது போல ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னு ஒன்று பார்ப்போம். இது ஹெக்ஸாடெசிமல் மாதிரியும் தெரியும். எனவே ஒரு நம்பர் சிஸ்டத்துல இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு, இது டெசிமல் நம்பர் சிஸ்டம் குறிப்பிடுறதுக்கு ரெண்டு விஷயம் பயன்படுத்துவாங்க. ஒன்னு சஃபிக்ஸ், இது டெசிமல் நம்பர் தான் அப்படின்றத குறிப்பிடுவதற்கு ஒரு சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் என்ன எழுதலாம் அப்படின்னா, டெசிமல் நம்பர் என்பதுக்கு அடையாளமா கேபிட்டல் டி அல்லது 518 போட்டுட்டு ஸ்மால் டி, சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் இல்லைன்னா we can use subscript.
ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா மூணாவதா 518 சப்ஸ்கிரிப்ட் 10 அப்படின்னு போட்டிருக்கும். 518 அதாவது 518 இதை டெசிமல்னு குறிப்பிடுறதுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் 10. அதாவது எந்த ஒரு நம்பர் சிஸ்டமாக இருந்தாலும் அது என்ன நம்பர் சிஸ்டம் என்பதை குறிப்பிடுவதற்கு ஒரு எழுத்த சஃபிக்ஸாகவும் அல்லது அதோட பேஸ் ரேடிக்ஸ் என்னவோ, இப்போ டெசிமல் நம்பர் இதோட ரேடிக்ஸ் 10, அதை சப்ஸ்கிரிப்டாவோ பயன்படுத்துவோம். ஸோ இங்கே 518 சப்ஸ்கிரிப்ட் 10, அல்லது இதுவே எப்படி சொல்லலாம்னா 518 சஃபிக்ஸ் கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி. முதவே இதை என்ன சொன்னோம் அப்படின்னா பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன? நம்பர்னாலே ரெண்டு பகுதி இருக்கும். குறிப்பா இன்டீஜர் முழு எண் பகுதி, ஃபிராக்ஷன் பார்ட் பின்ன பகுதி. பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு நம்பர் எழுதி இருக்கிறோம், அதுல இருக்கிற ஒவ்வொரு சிம்பல் எழுதியிருக்கிற இடம் பொசிஷன் எதுவோ அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, வெயிட். இட் இஸ் கால்டு வெயிட், பொசிஷனல் வெயிட். அப்ப ஒரு இன்டீஜர் நம்பர் எழுதுறோம் டெசிமல்ல அப்படின்னு சொன்னா, சேம் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் 518, of course decimal. இது ஒரு 3 இலக்க எண், 3 டிஜிட் நம்பர், டெசிமல் நம்பர். இதுல ஒவ்வொரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், 3 பொசிஷனுக்கும் ஸ்பெசிபிக் வெயிட் இஸ் டிஃபைன்டு இருக்குது. வலது கோடியில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட் அல்லது ஸ்தானம் சொல்லி படிச்சிருப்போம், அல்லது இலக்கம் என்று பேசியிருப்போம். இந்த பொசிஷனுடைய வெயிட் 10 பவர் 0. இந்த டிஜிட்டை என்னன்னு சொல்லுவோம்னா லீஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட், LSD. வலது கோடியில் இருக்கிற எந்த ஒரு நம்பர் சிஸ்டத்திலையும் வலது கோடியில் இருக்கக்கூடிய டிஜிட்டுக்கு பேரு லீஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட். அதை ஷார்ட்டா அப்ரிவேட் பண்ணி LSDன்னு சொல்றோம், ரைட் மோஸ்ட் டிஜிட். ஸோ இந்த டிஜிட் இருக்கிற பொசிஷனுடைய வெயிட் 10 பவர் 0, அதாவது இட் இஸ் ஈக்குவல் டு 1. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1. அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பொசிஷனுடைய வெயிட் 10 பவர் 1, அதாவது 10. இதை தான் நாம 1ஆம் ஸ்தானம் 10ஆம் ஸ்தானம்னு சொல்லிட்டு இருப்போம். அடுத்த லெஃப்ட் டிஜிட், இதோட ஹையர், இந்த லெஃப்ட் டிஜிட் இருக்கக்கூடிய பொசிஷன் இதோட வெயிட் இன்னும் அதிகம், 10 பவர் 2, அதாவது 100. 100ஆம் ஸ்தானம். இதற்கப்புறமும் எண்கள் வந்தால், சிம்பிள்ஸ் வந்தால், அந்தந்த பொசிஷனுக்கு உரிய வெயிட் 10 பவர் 0, 10 பவர் 1, 10 பவர் 2, இந்த ஆர்டர்ல 10 பவர் 3, 10 பவர் 4, it will go on like this. 100ஆம் ஸ்தானம், 1000ஆவது ஸ்தானம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் எடுக்கும் பொழுது, அதாவது ஒரு புள்ளி வச்சு எழுதுவோம் இல்லையா, 4.8 அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர். இப்போ இதுவே if I write it as 4.821, 4.821, இதுதான் ஃப்ராக்ஷனல் பார்ட். இந்த புள்ளி இதுக்கு பேரு டெசிமல் நம்பர்ல டெசிமல் பாயிண்ட். இதே பைனரியில் இந்த புள்ளி வச்சோம்னா பைனரி பாயிண்ட். ஆக்டல்ல படிக்க போறோம், அதுல புள்ளி வச்சா இட் இஸ் கால்ட் ஆக்டல் பாயிண்ட். எனிவே இங்க இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட். இதுக்கும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு வெயிட் இருக்குது. இந்த புள்ளிக்கு அடுத்து வலது பக்கம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட், இந்த பொசிஷனுடைய வெயிட் இன் தி ஆர்டர் ஆஃப் 10 பவர் -1. இந்த பொசிஷனோட வெயிட் 10 பவர் -2. அதுக்கு அடுத்து ரைட் சைடில் இருக்கிற டிஜிட்டோட பொசிஷனோட வெயிட் 10 பவர் -3 அண்ட் சோ ஆன். இப்போ ஒரு ரியல் நம்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்து டெசிமல் நம்பர் எப்படி எழுதுறோம் அப்படின்றத பார்த்துக்குவோம். டெசிமல் நம்பர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, 0ல இருந்து ஆரம்பிச்சு மினிமம் டு நெக்ஸ்ட் வேல்யூஸ், அடுத்தடுத்த வேல்யூ.
ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒன்று கவுண்ட் பண்ணோம்னா ஜீரோன்னு எழுதுவோம். டெசிமல் எழுதும்போது ஜீரோ. இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல படிச்சது தான். வி ரீகலெக்ட் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ என்ன சிம்பிள்ஸ் ஒரு டெசிமல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கோ அதை பூரா வருஷம் எழுதியாச்சு அடுத்தடுத்து ஹையர் வேல்யூஸா. இனி அதுக்கு அடுத்து ஃபர்தரா கவுண்ட் பண்ணணும்னா இதுக்குள்ள இருக்கிற சிம்பிள்ஸை தான் திரும்ப யூஸ் பண்ணணும். இந்த 1 எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல we will start with 0 10. இதுக்கு அடுத்த ஹையர் நம்பர் என்ன கவுண்டிங்ல அப்படின்னு பார்த்தா we will keep this one as such. இனி இந்த 0 to 1 0 to 9 இந்த பக்கம் ரிப்பீட் பண்ணுவோம். 1 1 11 12 13 14 15 16 17 18 19. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடுல 1 we have kept 1 அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இங்க இருந்து 0 to 9 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 19 வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை 2-ஆ மாத்திட்டு again we will start from 0 2 0 20 21 22 etc. இந்த 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 கான்செப்ட் இல்ல இந்த ப்ரொசீஜரை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மற்ற ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டத்தில் எப்படி அடுத்தடுத்த நம்பர் எழுதுறதுன்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் எ டெசிமல் நம்பர் சிஸ்டம் வித் இன்டிஜர் பார்ட், முழு எண் பகுதி, பின்ன பகுதி, இன்டிஜர் பார்ட் அண்ட் ஃபிராக்ஷனல் பார்ட். 245.361 இதுல ஒவ்வொரு பொசிஷனோட வெயிட்டை வந்து இண்டிகேட் பண்ணிருக்கிறோம். இன்டிஜர் பார்ட் 245ல 5 இருக்கிற பொசிஷன் இட் இஸ் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட், ரைட் மோஸ்ட் டிஜிட். அதோட வெயிட் ஆஸ் வி ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்த மாதிரி 10⁻0 ஒன்றாம் ஸ்தானம். அதுக்கு அடுத்த லெஃப்ட் 4ன்ற கேரக்டர் அது ஐ மீன் சிம்பிள், அந்த பொசிஷனுடைய வெயிட் 10⁻1. அதுக்கு அடுத்த லெஃப்ட் எம்எஸ்டி இங்கே மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட், அந்த பொசிஷனுக்குரிய வெயிட் 10⁻2. இனி இங்க இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள் 5 4 2 இதோட எக்ஸாக்ட் வேல்யூ, மொத்த வேல்யூ, கிராஸ் வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிளை அந்த இடத்துக்குரிய வெயிட்டால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 இருக்கு சிம்பிள், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட், ரைட் மோஸ்ட் டிஜிட். அந்த 5ஓட முழு மதிப்பு என்னன்னு, கிராஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா அந்த சிம்பிள் 5 இன்டு அது இருக்கிற இடத்த பொசிஷனுடைய வெயிட் 10⁻0. So 5 into 10⁻0. It is mentioned here. 5 into 10⁻0. So அடுத்த டிஜிட் 4 10ஆம் ஸ்தானத்தில் உள்ளது. அந்த இடத்துல அந்த 4ஓட மொத்த மதிப்பு கிராஸ் வெயிட் 4 into அந்த இடத்தோட பொசிஷனல் வெயிட் 10⁻1 10 4 into 10⁻1. இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எழுதி இருக்கிறோம். அதை I will read, you can easily understand, ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். So we will start with most significant digit MSD from integer side 200 அது 2 into 10⁻2 here 2 into 10⁻2 plus 4 into 10⁻1 5 into 10⁻0 அதோட இன்டிஜர் பார்ட் முடிஞ்சது. then it ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு. thereafter fractional part ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா 3 into 10⁻−1 அதோட வெயிட், அடுத்து 6 into 10⁻−2 and then 1 into 10⁻−3. இந்த வேல்யூஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணி சம் பண்ணோம்னா we can get 245.361. இந்த மாதிரி ஒரு நம்பரை அதோட பொசிஷன் வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு சிம்பலையும் இது மாதிரி சம் பண்ணோம்னா we will get a decimal value. இது ஆல்ரெடி டெசிமல் வேல்யூ, திரும்ப இதே மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி முடிச்சு சம் பண்ணாலும் we will get again decimal value. So you please remember this idea and procedure for other number systems. அடுத்து சிம்பிள் அரித்மெட்டிக், நம்பர் என்னை கண்டுபிடிச்சாங்களோ அப்பயே அரித்மெட்டிக் வர ஆரம்பிச்சிருச்சு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படிலாம். இங்கே நம்ம சிம்பிளி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் மட்டும் பார்க்க போறோம், அதுவும் that too with only integers. ஸோ இந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் எப்படி ஆட் பண்றோம் டெசிமலா அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு 3 டிஜிட் டெசிமல் நம்பர் ஆட் பண்ணுவோம். 5 562
487. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடிஷன் ரைட் ஹேண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்க இருந்து கூட்ட ஆரம்பிப்போம், சம் ஆட் பண்ண ஆரம்பிப்போம். 2 + 7 we know it is 9. no problem. இங்க இருந்து இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுவோம். 6 + 8 14. என்ன சொல்லுவோம் நம்மனா 4 மிச்சம் 1 அப்படின்போம். that is called in English as carry. என்ன அர்த்தம் அப்படின்னா 6 8 14 இந்த ஸ்தானத்துக்கு உரியது போக, அதாவது எப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10க்கு மேல வருதோ, அதாவது பேஸ் ஆஃப் தி சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் 10, அந்த இந்த ரெண்டு டிஜிட்டை கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை எப்ப அந்த பேஸ் ஆஃப் தி நம்பர் சிஸ்டத்தை விட அதிகமா வருதோ, அந்த அதிகமா வரக்கூடிய எக்ஸஸ் என்னதான் இங்க சம்மா எழுதணும். அந்த 10 எக்ஸஸா இருக்கு இல்லையா, அதை அடுத்த பொசிஷன் கொண்டு போறதுக்கு தான் ஒரு 10 அங்க கொண்டு போறதுக்கு அடையாளமா we say 1 மிச்சம் 1 அல்லது கேரி 1ன்னு சொல்றோம். சோ இந்த 1 இங்க கொண்டுட்டு வரும்போது இதோட ஆட் பண்ணணும். இங்க இருந்து வர்ற கேரியை இது கூட ஆட் பண்ணணும். 5 + 5 10. again இந்த இடத்துல 10ன்னு எழுத முடியாது, இதுக்கு நேரா 0 எழுதணும். மிச்சம் 1, அடுத்த 10 அந்த பக்கம் கொண்டு போறோம் 1. இதுதான் அடிஷன் பிரின்சிபல். இந்த கேரி மிச்சம் 1 வர்றது அப்படின்ற சிச்சுவேஷன், அதாவது எந்த ஒரு ரெண்டு டிஜிட்டையும் கரஸ்பாண்டிங் டிஜிட்டையும் ஆட் பண்ணும் பொழுது மோர் தேன் 10 வந்தது அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் 10 விட அதிகமா வந்தது அப்படின்னா ஒரு 10 அடுத்த ஸ்தானம் அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும். 10 போக மீதி எக்ஸஸ் எவ்வளவு இருக்கோ அதை தான் அந்த டிஜிட்டுக்கு நேர சம்மா எழுதணும். நெக்ஸ்ட் we will see subtraction. 346 minus 281. ஓகே, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிக்கும் பொழுது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்க அதான் கேஸ். 6 - 1 5, நோ ப்ராப்ளம். அப்ப இங்க 4ல இருந்து 8 கழிக்கணும், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் கழிக்கணும். அப்படி கழிக்கணும்னா நம்ம யூசுவலா சொல்ற வார்த்தை 1 கடன் வாங்கணும் இடது பக்கத்துல இருந்து. அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பாரோ. சோ இங்க இருந்து ஒரு நம்பர் பாரோ பண்ணணும் 1. இங்க இருந்து பாரோ பண்றத we say 10. ஆக்சுவலா பார்த்தா இந்த ஸ்தானத்தோட மதிப்பு 1 10 100. 100 இங்க கடன் வாங்குறதா அர்த்தம். இருந்தாலும் we simply say 10 கடன் வாங்குறோம்னு சொல்லுவோம். அந்த 10 இது கூட சேர்க்கும்போது 14. அதாவது இந்த இடத்தோட மதிப்பு 140. we say 14 14. அந்த 14ல இருந்து 8 கழிக்கும் பொழுது we get 6. இங்க 1 ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறோம், அதனால இங்க ஒரு 1 குறைஞ்சிருக்கும். இங்க இருக்கிற நம்பர் 2 2 - 2 0. இதுதான் சப்ட்ராக்ஷன்ல உள்ள பிரின்சிபல் அல்லது ப்ரொசீஜர். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம அரித்மெட்டிக்ல கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சப்ட்ராக்ஷன். 2008. ஃபர்ஸ்ட் டிஜிட் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதே சின்னதுல இருந்து பெருசா கழிக்கணும். இங்க 2ல இருந்து 8 கழிக்கணும். இங்க இருந்து கடன் வாங்க முடியாது. சோ இங்க இருந்து கடன் வாங்கணும்னா இங்க இருந்து கடன் வாங்கணும், இங்கேயும் ஒண்ணும் இல்லை. சோ இங்க கடன் வாங்கணும்னா இங்க இருந்து வாங்கணும். ஓகே, இங்க இருந்து 1 கடன் வாங்குறோம், இது 10ன்னு மாறிக்கும். 10ல இருந்து 1 கடன் வாங்குறோம், இது 9 ஆயிக்கும். it will become 9. இது 10,000. 10 இங்க இருந்து ஒரு கடன் வாங்கணும்னா இது பாரோ பண்ணோம்னா 9. சோ இங்க ஒரு 10 வந்து சேர்ந்துருச்சு. சோ அந்த 10 இந்த 2 கூட சேர்த்தாச்சு 12. 12 - 8 4. இப்போ இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9. இங்க 9. இங்க 1 கடன் வாங்கிட்டோம், இங்க 3 இருக்கும். 1 பேலன்ஸ். difference will be 1. இந்த பிரின்சிபல், அதாவது ஆட் பண்ணும்போது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது சம் மோர் தேன் பேஸ் வேல்யூ, என்ன நம்பர் சிஸ்டமோ அந்த நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் வேல்யூவோட அதிகமா வந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பேஸ் வேல்யூவை அடுத்த பொசிஷனுக்கு கேரியா கொண்டு போயிடணும்.
பேஸை விட கூட்டுத்தொகை எவ்வளவு அதிகமா வந்ததோ அதை தான் அதுக்கு நேரா சம்மா எழுதணும். இப்போ நான் ஜெனரலைஸ் பண்ணியிருக்கிறேன், 10ன்னு சொல்லல, பேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சிமிலர்லி சின்ன சப்ட்ராக்ஷன் அப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை கழிக்கும் பொழுது பாரோ பண்ண வேண்டி இருக்கும். அப்படி பாரோ பண்றது எவ்வளவு பாரோ பண்றோம், நம்ம வி சிம்பிளி சே 1 கடன் வாங்குறோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது பேஸ் வேல்யூ ஆஃப் தி சிஸ்டம், நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பரா இருந்தா 10 கடன் வாங்குறதாக அர்த்தம், பைனரியா இருந்தா 2 கடன் வாங்குறதாக அர்த்தம், ஆக்டலா இருந்தா 8 கடன் வாங்குறதாக அர்த்தம். இது புரிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் ஐ மீன் addition and subtraction in any number system will be very simple. Next we will move on to binary number system. அதுக்கு முன்னாடி டெசிமல் நம்பர் சிஸ்டத்தை பத்தி ஏன் பார்த்தோம்னா அது நம்ம காமன் லைஃப்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நம்பர், ஹியூமனுக்கு ஈஸியா புரியக்கூடிய நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் இஸ் பைனரி நம்பர் சிஸ்டம். ஏன் இந்த நம்பர் சிஸ்டத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்ம படிக்க போற அல்லது டிஸ்கஸ் பண்ண போற டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல கம்ப்ளீட்டா யூஸ் ஆக போறது இந்த நம்பர் சிஸ்டம் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான நம்பர் சிஸ்டம் ஃபார் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பர்பஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு பார்க்காத எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. எல்லாம் என்னென்ன கேட்ஜெட்ஸ் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறோமோ, மொபைல் போன், கால்குலேட்டர், கம்ப்யூட்டர், என்னெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோமோ, டெலிவிஷன் எடுத்தா கூட வி கோ ஃபார் ஒன்லி digital television. So digital, camera, digital. So இந்த digital electronics அல்லது digital gadget ஒர்க் பண்ணக்கூடிய digital electronics அத்தனையிலையுமே ரொம்ப யூஸ் ஆக போறது பைனரி. So what is binary? இதுவும் ஒரு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம். எப்படி டெசிமல் நம்பர் சிஸ்டத்தை வரையறை கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பேஸ் 2, சிம்பிள் திங், பேஸ் அல்லது ரேடிக்ஸ் 2. இட் மீன்ஸ் இதுல எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கும் இந்த பைனரி நம்பர் சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தா, பேஸ் எவ்வளவோ அத்தனை சிம்பிள்ஸ் தான், 2 சிம்பிள்ஸ், பேஸ் 2, அதனால சிம்பிள்ஸும் 2, 0, 1. இந்த 0, 1 வச்சுக்கிட்டு தான் பைனரி நம்பர் எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் எழுத வேண்டியிருக்கும். அந்த பைனரி நம்பரை எவ்வாறு டிஸ்டிங்விஷ், வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது மற்ற நம்பர்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, எகெயின் டெசிமல் நம்பர்ல பார்த்த மாதிரியே ஒரு பைனரி நம்பரை டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்கிறதுக்கு எய்தர் a suffix, say for example 1101 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுற. இத இப்போ 2 நம்பர் சிஸ்டம் படிச்சிட்டோம், டெசிமலும் படிச்சிருக்கிறோம், பைனரி படிக்க போறோம். இது பைனரியான்னு கேட்டா எஸ் இட் இஸ் பைனரி, ஏன்னா 1s and 0s தான் யூஸ் ஆயிருக்குது. டெசிமல் இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது, டெசிமல்னு சொல்லலாம், ஏன்னா இந்த சிம்பிள்ஸ் அத்தனையுமே வேலிட் ஃபார் டெசிமல். இதை டெசிமலா நினைச்சிருந்தோம்னா இது 1101, பைனரியா பார்த்தோம்னா 1101. அப்ப இதை பார்க்கறவங்களுக்கு இது என்ன நம்பர்னு தெரியணும்னா we have to distinguish, வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். If we want to say it is decimal, a suffix d will be written to specify it as decimal. இப்போ நம்ம படிச்சிட்டு இருக்கிற நம்பர் சிஸ்டம் பைனரி. அப்ப இத பைனரியா நினைச்சு எழுதி இருந்தோம் அப்படின்னா we have to again இங்க எப்படி ஒரு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி பைனரிக்கு either b capital அல்லது small b will be used as suffix. அப்படி இல்ல சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதா இருந்தா டெசிமல்ல சொன்ன அதே ப்ரொசீஜர், base of the number system will be used as subscript. அப்ப இது பைனரி அப்படின்னு சொன்னா இதோட பேஸ் என்னவோ அத சப்ஸ்கிரிப்டா போடுவோம், 110 சப்ஸ்கிரிப்ட் 2. நெக்ஸ்ட் இந்த பொசிஷனல் நம்பர், இதுவும் ஒரு பொசிஷனல் நம்பர். ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்குது. டெசிமல் நம்பர்ல டிஸ்கஸ் பண்ண அதே பேசிக். அப்ப வெயிட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, let us have a real number. Real number means real number means 1001.101. இது ஒரு ரியல் நம்பருக்குள்ள எக்ஸாம்பிள். 1001.101 பைனரின்றதுக்கு அடையாளமா இங்க ஒரு சப்ஸ்கிரிப்ட் போட்டுக்கிறோம் 2. இது பொசிஷனல் நம்பர் சிஸ்டம். இதுல 2 பார்ட் இருக்குது. இது இன்டீஜர் பார்ட், இது ஃபிராக்ஷனல் பார்ட். இந்த பாயிண்ட்டுக்கு இங்க பேரு பைனரி பாயிண்ட். பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் என்பதால் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இங்க வெயிட் இருக்குது.
So can you please recollect? இதை வந்து least significant digit னு சொல்லியிருக்கிறோம் டெசிமல் பார்க்கும்போது. அதே தான் இங்கேயும் ரைட் மோஸ்ட் டிஜிட் இன் இன்டீஜர், வலது கோடியில் உள்ள முழு எண் பகுதி லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் என்று அழைக்கப்படுகிறது, LSD. பைனரி டிஜிட்ன்றதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் த்ரூ அவுட் டிஜிட்டல் ஃபீல்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பைனரி டிஜிட்னு சொல்றதோட மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வேர்ட் இஸ் பிட். பைனரி டிஜிட்டுக்கு பதில் பிட்னு சொல்லுவோம். அப்ப இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் LSD லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஆர் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எப்படி வேணாலும் சொல்லலாம், LSDன்னு சொல்லலாம் அல்லது LSBன்னு சொல்லலாம். ஓகே, லெட் இட் பி. ஸோ அது மாதிரி இடது கோடியில் உள்ள பிட்டை அல்லது டிஜிட்டை we will say MSD, most significant digit or most significant bit. So we can call like that. So let it be. இப்போ நம்ம பார்க்க போறது இங்கே ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன வெயிட். ஏற்கனவே பொசிஷன் நம்பர் சிஸ்டம் டெஃபினிஷன் டெசிமல் அப்ப பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் என்னவோ அதோட பவர் 0. இது பைனரி நம்பர், எனவே இந்த பொசிஷனோட வெயிட் என்னன்னு கேட்டோம்னா 2 power 0 which is equal to 1. இதை எவாலுவேட் பண்ணோம்னா, ஸோ இது 1ஆம் ஸ்தானம். இந்த பொசிஷனோட வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தா அடுத்து இதே தான் 2 power 1. So if you evaluate it is 2. டெசிமல்ல இதை 1ஆம் ஸ்தானம் 10ஆம் ஸ்தானம் சொல்ற மாதிரி பைனரியில இது 1ஆம் ஸ்தானம், இந்த பொசிஷன் 2ஆம் ஸ்தானம், இந்த பொசிஷனோட வெயிட் இந்த 2 power 2 which is 4, இது 4ஆம் ஸ்தானம். இது 1ஆம் ஸ்தானம், இந்த பொசிஷன் 2ஆம் ஸ்தானம், இந்த பொசிஷன் 4ஆம் ஸ்தானம். ஸோ இது என்ன வரும் உங்களுக்கே தெரியும், 2 power 3 it is 8, 8ஆம் ஸ்தானம். இதுக்கப்புறமும் பிட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பொசிஷனோட வெயிட் 2 power 4 16ஆம் ஸ்தானம், 2 power 5 32ஆம் ஸ்தானம் and so on. Fractional part after this binary point, இந்த டிஜிட்டோட அல்லது இந்த பிட்டோட வெயிட் 2 power -1 or it is 1/2 which is equal to 0.5. அடுத்த ரைட்ல உள்ள பிட் ஃபிராக்ஷனல் பார்ட்ல இதோட வெயிட் 2 power -2 1/4 or 0.25. இதுக்கு அடுத்த ரைட்ல ஒரு பிட் இருக்கு, அதனால அதோட வெயிட் அந்த பொசிஷனோட வெயிட் 2 power -3 1/8 it is equal to 0.125 and so on. So இதை தான் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம், எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம். If you see here from left to right, leftmost bit in integer part முழு எண் பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். அந்த 1ஓட முழு மதிப்பு கிராஸ் வேல்யூ 1 into 2 power 3. அடுத்த பொசிஷன் பிட் 0, அதோட பொசிஷனால மல்டிப்ளை பண்றோம் 0 into 2 power 2. நெக்ஸ்ட் டிஜிட் நெக்ஸ்ட் ரைட்ல உள்ள பிட் 0 அகைன், அதோட பொசிஷன் வெயிட்டால மல்டிப்ளை பண்றோம் 0 into 2 power 1. அதுக்கப்புறம் வலது கோடியில் இருக்கக்கூடிய இன்டீஜர் பிட் LS லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதில் உள்ள சிம்பல் 1 அல்லது கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, இன்டு அதோட அந்த பொசிஷனோட வெயிட் 2 power 0. ஸோ அதாவது இங்கே எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம் 1 into 8, 0 into 4, 0 into 2, 1 into 1 point, binary point, and then floating point side, I mean fractional partல 1 into 2 power -1, ஏன்னா சிம்பல் 1 அந்த பொசிஷனோட வெயிட் 2 power -1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get 1 into 2 power -1, that is 1 into 0.5. அதுக்கு அடுத்த பிட் வந்து 0, அந்த சிம்பல் இன்டு அதோட பொசிஷனல் வெயிட்
0 into 2 power minus 2, that is 0 into 0.25. அதுக்கு அடுத்த பிட் வலது கடைசியில் இருக்கக்கூடிய fractional bit 1 into அந்தோட பொசிஷனோட weight 2 power minus 3 1 into 0.125. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 9.625. பொதுவா வேறொரு நம்பர் சிஸ்டம் ஐ மீன் டெசிமல் அல்லாத வேறொரு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் இங்கே பைனரி. இதுல இருக்கிற ஒவ்வொரு சிம்பலையும் அது இருக்கிற பொசிஷனை வச்சுக்கிட்டு அதோட ஒவ்வொரு பொசிஷன்ல உள்ள சிம்பலுக்குரிய கிராஸ் வேல்யூவை இதே மாதிரி எவாலுவேட் பண்ணி சம் பண்ணோம்னா we will get equivalent decimal number. You please note that. So அடுத்த ஸ்டேஜ் இந்த பைனரி நம்பர் சிஸ்டத்துல அடிஷன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த அடிஷன் பண்றதுக்கு முன்னாடி again we will recollect டெசிமல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா 2 டிஜிட் ஆட் பண்ணும் பொழுது சம் பேஸ் ஆஃப் தி நம்பர் சிஸ்டத்தை விட அதிகமா வந்தா அந்த பேஸ கேரி 1ன்னு அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போயிருவோம். கூட்டுத்தொகையில பேஸை விட எவ்வளவு கூடுதலா இருக்குதோ அதை அதுக்கு நேரா சம்முன்னு எழுதுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பைனரி நம்பர் சிஸ்டத்துல அடிஷன் பண்ண போறோம். இங்க 10 கிடையாது, பேஸ் 2. எனவே அதே பிரின்சிபல் அல்லது அதே ப்ரொசீஜர் இங்க அப்ளை பண்றதா இருந்தா 2 பிட் அல்லது பைனரி டிஜிட்டை ஆட் பண்ணும் பொழுது கூட்டுத்தொகை ஒருவேளை இதோட பேஸை விட அதிகமா வந்தா, இந்த பைனரியோட பேஸை விட அதிகமா வந்தால் இட் மீன்ஸ் 2. 2 பிட்டை கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை 2க்கு மேல வந்தது அப்படின்னு சொன்னா, 2ஓ அல்லது 2க்கு மேலேயோ வந்ததுன்னா அந்த 2 ஒரு 1 கேரி அப்படின்னு அடுத்த பிட்டுக்கு கொண்டு போயிருவோம், அடுத்த பொசிஷன் கொண்டு போயிருவோம். 2 விட அதிகமா எவ்வளவு இருக்கோ அதை தான் அந்த 2 பிட் ஆட் பண்ணதுக்கு நேரா எழுதுவோம் சம்னு. So we will see the example now for binary addition. 1 1 0 0 இது ஒரு பைனரி நம்பர். இது கூட ஆட் பண்ண வேண்டிய நம்பர் 1 0 1 0. இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். இது ரெண்டையும் ஆட் பண்றோம். 0 plus 0 0, no problem, leave it. 0 plus 1, இங்கேயும் சம் 1, பேஸை விட அதாவது 2 விட எக்ஸீட் ஆகல, நோ பிரச்சனை, நோ ப்ராப்ளம். இங்கே 1 plus 0 1, அடுத்த டிஜிட் ஆட் பண்ணும் பொழுது பிட் ஆட் பண்ணும் பொழுது 1 plus 1 we get 2. 2 என்பது இதுக்குரிய இடமே இல்லை. ஸோ இது நெக்ஸ்ட் பிளேஸுக்குரிய இடம். ஸோ அந்த 2 அடுத்த பொசிஷனுக்கு கேரி 1 மிச்சம் 1ன்னு கொண்டு போயிடணும். அப்ப இங்க எவ்வளவு எழுதலாம் அப்படின்னா இந்த கூட்டுத்தொகை 2 அதாவது பேஸ் ஆஃப் தி சிஸ்டம் அதை விட எவ்வளவு எக்ஸஸா இருக்குது? 1 எக்ஸஸா இல்ல, 0. ஸோ இங்க என்ன எழுதுவோம்னா 0. இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது 0 plus 0 சம் 0, மிச்சம் வந்ததா அது கேரி வந்ததான்னு கேட்டா இல்ல. ஸோ கேரி 0ன்னு சொல்லிக்குவோம். ஸோ ஐ ரிப்பீட் லைக் திஸ்: 0 plus 0 in binary 0, sum 0, carry 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது 0 plus 1 1, carry 0. 1 plus 0 sum 1, carry 0. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 1 plus 1 2. 2ன்னு ஒரு நம்பர் பைனரியில் கிடையாது, it will be written as 1 0. 2க்கு 1 0ன்னு எழுதுவோம். ஸோ 0 sum, carry 1. Example we have 1 0 0 0 0. The scale வச்சுக்கோங்க. 1 0 0 0 0 ஒரு 5 பிட் நம்பர்ல இருந்து இன்னொரு 5 பிட் நம்பர் 0 1 1 1 1 பெரிய இப்படி சப்ட்ராக்ஷன் ஒன்னு பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா 0 minus 1 பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். 1 கடன் வாங்கணும், பாரோ பண்ணணும். இங்க இருந்து வாங்க முடியாது, இங்க இருந்து வாங்க முடியாது, இங்க இருந்து பாரோ பண்ண முடியாது. சோ பாரோ ஃப்ரம் ஹியர். இங்க இருந்து 1 கடன் வாங்குவோம், அந்த 1 இங்க கொண்டு வந்துக்குவோம். சோ இங்க 0 தான் இருக்கும். சாரி, இங்க 1 வாங்குறதுன்றது 2 பேஸ் ஆஃப் தி சிஸ்டம். 2ல 1 இங்க கொண்டு வந்துருவோம், இங்க 1 இருக்கும் சேர்ந்து இருக்கும். அதுல இருந்து 1 இங்க கடன் வாங்குவோம், 2000. இங்க இருந்து 2 1 1 minus 1 0 0. இங்கேயும் 1 தான் இருக்கும், 1 minus 1 0. இங்க கடன் வாங்கினதுனால 0 தான் இருக்கும். ஸோ 0 minus 0 0.
Binary numbers we have already said எல்லா digital electronics லையும் அல்லது computers, processors, embedded system எல்லாத்துலயுமே யூஸ் ஆகக்கூடியது. Next we are moving to octal number system. ஏற்கனவே ரெண்டு நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டோம். அதுல உள்ள ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இதெல்லாம். So we can easily go through the other number systems. இது சிம்பிள் தான் இருக்க முடியும் 0 to therefore 0 to 7. இங்க சப்ஸ்கிரிப்ட் சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க ஆக்டல்ன்றதுக்கு q அல்லது கேபிட்டல் Q or ஸ்மால் q அல்லது சப்ஸ்கிரிப்ட் இந்த நம்பரோட பேஸ் 8. பொசிஷனல் வெயிட் இன்டிஜரா இருந்தா ஓகே நம்பர் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தா 0 1 2 3 4 5 6 7 இதோட ஆக்டல் சிம்பல்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ அடுத்த நம்பர் எப்படி ப்ரோசீட் பண்ணணும் 8 க்கு we have to write it as 1 followed by இந்த 0 10 இது 8 குறிக்கும் இது 9 குறிக்கும் இது 10 குறிக்கும் 10 11 12 13 14 15 16 17 next number will begin with the 20 21 22 23. சோ இத எப்படி ஒவ்வொரு பொசிஷனோட வெயிட்னு இங்க காமிச்சிருக்கோம். 245.361 இது ஆக்டல் பாயிண்ட் இன்டிஜர் பார்ட் least significant digit. இந்த பொசிஷனோட வெயிட் 8 power 0 அதுக்கு அடுத்தது 8 power 1 அடுத்தது 8 power 2 and then moving on to the fractional part 8 power minus 1 8 power minus 2 8 power minus 3. இந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே டெசிமல் அண்ட் பைனரி ரெண்டுலயுமே பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு சிம்பலையும் அதோட பொசிஷன் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணி மொத்தமா எவாலுவேட் பண்ணி if you sum it we will get decimal equivalent. அடிஷன் பார்த்துட்டோம்னா இந்த ரெண்டு நம்பர்ல 2 plus 7 இதெல்லாம் ஆக்டல் நம்பர் 2 plus 7 9 வரும். 9 அப்படின்றது ஆக்டல்ல கிடையாது. இட் இஸ் மோர் than 8 பேஸை விட அதிகமான வேல்யூ. ஸோ அதை கேரி 1ன்னு கொண்டு போயிடுவோம். 8 விட 9ல் எவ்வளோ அதிகம்னா 1 அதை சம்முன்னு எழுதிக்குவோம். ஸோ ஒரு 8 இங்கே கொண்டு வந்துடுறோம் கேரி 1 6 plus 6 சாரி கேரி 1 இங்கே கொண்டு வந்து 6 இதோட 6 ஆட் பண்ணும்போது 12 8 விட அதிகம் எவ்வளவு அதிகம்னா 4 அதுதான் இங்க சம். ஒரு 8 அடுத்ததுக்கு கேரியா கொண்டு போயிடுவோம். இங்க 1 கேரி 1 plus 4 5 plus 5 10 10ல 8க்கு மேல இருக்கிறது 2 அந்த ஒரு 8 இங்க கேரியா கொண்டு வந்துரும். சோ இட் இஸ் 2 4 1. இதுதான் அடிஷன் பிரின்சிபல். அகைன் இதே பிரின்சிபல் தான் we saw in decimal and octal binary system. So இந்த சப்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா அதேதான் 6 minus 1 5 4ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்றது கஷ்டம். 1 இங்க பாரோ பண்ணணும். பாரோ பண்றது இங்க பேஸ் 8 8 தான் கடன் வாங்குவோம். 8 plus 4 12 12 minus 7 5 1 கடன் வாங்குனதால 2 இருக்குது. 2 minus 2 0. இத you can have it an exercise solve it. ஆக்டல் நம்பர் சிஸ்டம் இது வந்து பைனரி கம்ப்யூட்டர்ல யூஸ் ஆகுது. எல்லா ஃபீல்டுலயும் டிஜிட்டல் ஃபீல்ட்ல யூஸ் ஆகுது. ஸோ எந்த ஒரு பேராமீட்டரையும் பெரிய பைனரி நம்பரா சொல்றது அல்லது எழுதுறது ஸ்பெசிஃபை பண்றது எல்லாம் நமக்கு யூசருக்கு கஷ்டம். கம்ப்யூட்டரோ அல்லது எந்த ஒரு ப்ராசஸரோ பைனரி நம்பரை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். ஆனா நமக்கு அதை வந்து ஸ்பெசிஃபை பண்றது எழுதுறது கஷ்டம்ன்றனால அதை ஏதாவது ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா ஆக்டல் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணோம்னா இட் கேன் பி சிம்பிளிஃபைடு. ஒரு 1/3 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். பைனரியா சொல்றதுக்கு பதில் ஆக்டலா சொல்லுவோம். நம்ம தான் என்ட்ரு பண்றது ஆக்டலா பண்ணுவோம். சம் ஆர் அதர் இட் வில் பி கன்வெர்டட் டு பைனரி அண்ட் தென் பைனரி தான் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்குள்ள போய் ப்ராசஸுக்கு யூஸ் ஆகிக்கும். ஒரு 12 பைனரி நம்பர் இருக்கு. இத வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். எப்படி ஆக்டல்ல சொல்றதுன்னா ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சு 3 பிட்டா குரூப் பண்ணணும். 3 0 அடுத்து 3 1 அடுத்து 1 0 1 அடுத்து 1 1 0 1 ஒரு ஆக்டல் டிஜிட்டால ரீப்ளேஸ் பண்ணிடணும். இதுக்கு 0 இது 7 இது 5 இது 6. இப்போ 12 பிட்ல பைனரியில சொல்றதை விட சிம்பிளா we can tell it in 3 digit hexadecimal. நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இதுவும் பைனரி கோட சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்கு யூசருக்கு ப்ரோக்ராமருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சிஸ்டம். இதோட பேஸ் 16. இதுல உள்ள சிம்பிள்ஸ் 16. என்னென்ன சிம்பிள்ஸ்னா 0 1 2 3 up to 9. அதுக்கப்புறம் 15 வரைக்கும் போனாதான் 16 சிம்பிள்ஸ் வரும். 10ன்னு எழுத முடியாது. 10ன்னு எழுதணும்னா எகைன் காம்பினேஷன் ஆஃப் 1 0 ஆயிரும். அதனால 10க்கு பதில் A என்ற எழுத்து பயன்படுகிறது. 11க்கு பதில் B, 12க்கு பதில் C, 13க்கு பதில் D, 14க்கு பதில் E, 15க்கு பதில் F. So 0 to F we say.
இங்க ஒரு நம்பரை ஹெக்ஸாடெசிமலா படுத்தி காமிக்கிறதுக்கு capital H அல்லது small h will be used. The subscript again number of base of the number system இங்க 16 base அதனால அத சொல்றோம் அத சப்ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணோம்னா it specifies hexadecimal number system. ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எப்படி எழுதலாம் அப்படினா 0 ல இருந்து f 15 வரைக்கும் எழுதிரலாம். 16 ன்னு எழுதணும் அப்படினு சொன்னா 10 இந்த 1 followed by 0 இதுதான் 9 க்கு அப்புறம் 10 ன்னு எழுதணும் டெசிமல்ல பைனரியில 1 க்கு அப்புறம் 10 ன்னு எழுதணும் ஆக்டல்ல 7 க்கு அப்புறம் 10 ன்னு எழுதணும் இங்க 15 க்கு அப்புறம் 10 11 12 it will proceed up to 1f அது முடிஞ்சதுக்கு அப்புறம் we will start with 20 it will go like that ஒரு டெசிமல் நம்பர் எப்படி எவாலுவேட் பண்ண ஆக்டல் டெசிமல்ல பார்த்த மாதிரியே இங்க இந்த இன்டிஜரோட பொசிஷனல் வெயிட் 16 பவர் 0 அடுத்தது 16 பவர் 1 16 பவர் 2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஃபிராக்ஷனல் பார்ட்ட பொறுத்தளவுக்கு 16 பவர் -1 16 பவர் -2 as usual இங்க என்ன சிம்பல் இருக்கு அதோட பொசிஷனல் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணி இப்படி ஒவ்வொரு சிம்பலையும் எவாலுவேட் பண்ணி ஆட் பண்ணோம்னா we will get equivalent decimal number சோ இதுல ஒரு அடிஷன் பார்த்தறலாம் 2 plus 2 ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எழுதி இருக்கிறோம் 2 plus 6 8 no problem கேரி கிடையாது a அதாவது 10 8 ரெண்டையும் கூட்டினா 18 16 இந்த பேஸோட கூட இருக்குது எவ்வளவு கூட இருக்குன்னா 2 அத தான் இங்க சம்மா எழுதணும் ஒரு 16ன்றது அடுத்த பொசிஷனுக்கு கேரி 1 ன்னு கொண்டு போகணும் இங்க 1 5 5 plus 5 10 10 in hexadecimal is written as a next slide subtraction பார்த்துட்டோம்னா 6 minus hexadecimal subtraction 6 minus 1 5 இங்க d ன்றது 13 f ன்றது 15 13ல இருந்து 15 கழிக்க முடியாது இங்க இருந்து ஒன்னு கடன் வாங்கணும்னு சொல்லுவோம் borrow here borrow 1 அப்படிங்கிறது 16 கடன் வாங்குறது 16 plus 13 19 minus 15 14 இங்க எழுதணும் டிஃபரன்ஸ் அத e ன்னு எழுதி இருக்கோம் இங்க 1 கடன் கொடுத்துட்டனால 2 இருக்கும் 2 minus 2 0 so once again in the problem you please try to evaluate application of hexadecimal number எப்படி ஆக்டல் 1/3 ஒரு பைனரி நம்பரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு சுருக்குறதுக்கு யூஸ் ஆகுதோ அதே போல இது 1/4 ஒரு பைனரி நம்பரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இங்க ஒரு பைனரி நம்பர் if it is given binary number again I tell it is only used in computers or digital systems நம்ம கன்வீனியன்ஸ்க்கு தான் ஹெக்ஸாடெசிமல்ல என்ட்ரி பண்ணுவோம் அல்லது ரீட் பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம் அப்ப இதை எப்படி ஹெக்ஸாடெசிமலா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ரைட் சைடுல இருந்து ஆரம்பிச்சு 4 பிட்டா குரூப் பண்ணிட்டு வரணும் அப்படி குரூப் பண்ணா இந்த மாதிரி வரும் இந்த நம்பர் 4 பிட்டா ரைட் சைடுல இருந்து குரூப் பண்ணா இந்த மாதிரி வரும் சோ இத ரீப்ளேஸ் வித் ஹெக்ஸாடெசிமல் டிஜிட் வேல்யூ 8 இது 7 இத எடுத்துட்டோம்னா 13 ன்னு எழுத கூடாது we have to write it as d ஆக மொத்தத்துல ஒரு 12 bit binary number is here written with only ஒரு 8 bit binary number இருக்குன்னு வெச்சுக்குவோம் இது ஹெக்ஸாடெசிமலா மாத்தணும்னா 4 bit குரூப்பா மாத்தணும் 1 2 3 4 1 2 3 4 இதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 0 இதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 15 அத f ன்னு எழுதுவோம் 8 bit பைனரியில ரெப்ரசன்ட் பண்றத we simply 2 digit hexadecimal represent பண்ணிடலாம் so for this purpose hexadecimal number system is extensively used in processors controllers computers etc conversion of numbers conversion of decimal number into other number system இதோட ஜெனரல் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் ஒரு டெசிமல் நம்பரை அதோட இன்னொரு நம்பரா மாத்தணும் அப்படினா என்ன நம்பருக்கு மாத்தணுமோ அதோட பேஸால வகுத்துட்டே போகணும் அது எவ்வளவு தூரம் வகுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வகுக்கணும் ஒவ்வொரு வகுத்தலின் முடிவுல ரிமைண்டர் மீதி என்ன வருதோ அதை எழுதிட்டு வரணும் சோ ஒரு சிம்பிள் நம்பர் பார்க்கலாம் ஒரு டெசிமல் நம்பர் சே 58 அப்படின டெசிமல் நம்பரை பைனரியா மாத்தணும் டெசிமல் டு பைனரி இது given decimal number இது அதோட பேஸால வகுக்கணும் எந்த நம்பர் சிஸ்டத்துக்கு மாத்திரமோ அதோட பேஸ் அதாவது 2 ஆல வகுக்கணும் சோ 29 மிச்சம் அதாவது ரிமைண்டர் 1 தனியா எடுத்து எழுதணும்
இது இப்ப திரும்ப இந்த கோஷன்ட் வகுபடும் 2ஆல, அதனால இதை 2ஆல வகுக்கணும். 14 மீதி 1, again 2, 7 மீதி 0, 2, 3 மீதி 1 கோஷன்ட் மீதி 1, இது 2ஆல வகுபடும், திரும்ப வகுக்கிறோம். 1, 1, இது 2ஆல வகுப்படாது, இருந்தாலும் இது எப்படி எழுதிக்கிறோம்னா கோஷன்ட் 0, இதே வேல்யூ இங்க எடுத்து எழுதிக்கிறோம் 1. So now from bottom, இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் from bottom to top, leftல இருந்து ரைட்ல எழுதணும். 1 1 1 0 1 1. Now this is equivalent, binary equivalent for 58 decimal. Well, இன்னைக்கு லெக்சர்ல, in this lecture நம்ம எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, சிஸ்டம்னா என்ன, நம்பர் ஏன் தேவை, நம்பர் சிஸ்டம் என்னென்ன டைப் இருக்குது, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், பைனரி, ஒன்னொன்னு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம், அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ள எப்படி அடிஷன் பண்றோம், சப்ட்ராக்ஷன் பண்றோம், இதை பார்த்துருக்கிறோம். இதுல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூ கேன் ஈஸிலி அப்ளை. டெசிமல்ல என்ன பண்றோம் நார்மல் லைஃப்ல அதே தான் மற்றதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் கன்வர்ஷன்ஸ், டெசிமல் டு பைனரி ஆர் பைனரி டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், எக்ஸெட்ரா, and then other codes like BCD, Gray code and XS3 code will be covered in the next lecture. Thank you.